நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எனக்கு ஃபோன் கிடைக்காது வச்சு பிரச்சனை அலையிறதுனால எனக்கு ஃபோன் எடுக்க முடியல. அதனால தான் ஒரு 2 நாள் கழிஞ்சால் பின் ஃபோன் ஒர்க் ஆகும். வேறு எல்லா பக்கம் எனக்கு ஆன் பண்ண முடியாது. வைஃபை இன்னும் தேவை இது இருக்குது. நேற்றுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம ஒரு கிரைண்டர் எடுத்தேன் சத்யாவில். அப்போ அதில் 7000 ரூபா லோனு. மெட்டீரியல் எடுத்துட்டு பேலன்ஸ் பணம் 20,000 கட்டியாச்சு. 7000 பேலன்ஸ். அப்போ லோன் போட்டுக்கோ, மாதம் 9,000 ரூபா கட்ட சொல்லியாச்சு. அதுக்கு பேங்கில் கட்டிகிட்டே இருந்தேன், அவர் எடுத்துகிட்டே இருந்தேன். அந்த ஒரு தடவை 6,500 பேங்கில் கட்டியாச்சு. வைஃப் ஆப்ரேஷன் கட்டியாச்சு. பேங்கில் போய் கேட்டால் இந்த லோன் மட்டும் 3048 பாக்கி பேங்கு பிடிச்சாச்சு. பேங்கு என்ன சொல்கிறேன், பஜாஜுக்காரும் பிடிச்சாச்சு, பேங்கும் பிடிச்சாச்சு. அப்படி பிடிச்சப்ப நான் பண்ணேன், பேங்கில் இனி நான் பணம் போடுறதில்லை. சரியா, 3500 ரூபா பிடிக்கும். இது வேற காரியம். இந்த ஆனால் ப்ராப்ளம் வந்தது. இப்போ என்ன பண்ணியிருந்தேன், அந்த அவன் என்ன பண்ணி தெரியுமா, அந்த கிரைண்டர் எடுத்தவன் அவனுக்கு 9,000 தான் கட்டான் இல்லை. அவன் இங்கே வந்துட்டு முத்துன்னு அவன் பேர். அவன் வந்துட்டு ஃபோனிൻ്റെ காசு கொடுங்க 1914 சொல்லிச்சு. இப்போ ஃபோனிൻ്റെ ஒரு டியூ கட்டான்னு இருக்கீங்க, ஃபோனிൻ്റെ காசு சொல்லி கொடுத்தாச்சு. புதன்கிழமை அந்த ஜுவல்லரி வீடு முன்னாடியே கேமராவில் பதிஞ்சிருக்கீங்க, கொடுக்கணதெல்லாம். அப்புறம் சனிக்கிழமை காலையில் இல்லை, இந்த நேத்திக்கு அவர் இருந்துச்சு பண்ண ஃபோனில் பேலன்ஸ் போட்டு 1916 கட்ட சொல்லிச்சு. ஏன்னாச்சு என்னாச்சு 1900 புதன்கிழமை தானே கட்டியுது. அப்போ அவனுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் சொல்கிற ஞானம் எல்லாம் வாங்கி நீ எல்லாம் வாங்கி பார்த்தா நாள் இருக்குல்ல, அதை கேமராவில் இருக்குல்ல, கேமராவில் பதிஞ்சிச்சு இல்லை. லாஸ்ட் இப்போ என்ன தெரியுமா, அந்த பொருள் வாங்கின்னு ஃபைன் ஆனவன் இது. அதை தான் நான் அங்கே நிற்க சொல்லி அது வாங்கி பொருள் கரெக்டாக சொல்லணும்ல. 1000 ரூபா ஃபைன் வந்துச்சு சொல்லி வாங்கணும்ல. அப்புறம் சண்டை வந்தப்போ ஜுவல்லரிக்காரர்கிட்ட கேட்டேன், இந்த இதில் 15ஆம் தேதி நீங்கள் பணம் கொடுத்தாச்சு 1918 கொடுத்தது 14 ரூபா, 20 ரூபா கொடுத்துட்டு 6 ரூபா நீ வச்சுக்கோன்னு சொல்லி விட்டாயன் ஜெயிச்சிட்டேன். அப்புறம் நேற்றுக்கு வந்துச்சு பணம் கேட்டான். சரியா, கரெக்டாக நீங்கள் இன்னதுக்கு ஃபைன் சொல்லி நான் ஒரு 2.5 விட்டுட்டு எனக்கு நல்ல மப்பாக இருந்துச்சு. அதனால் என்னங்கிட்ட பெஜாஜும் சொன்னாங்க, கொடுத்தாச்சு. கரெக்டாக சொல்லணும், இந்த ஃபோனுலையோ பட் அது முடிஞ்சுன்னு சொன்னிட்டு எனக்கு லாஸ்ட்டு பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு 1000 ரூபா நான் அனுப்பும் விட்டேன். பின்ன எப்படி அது வருது? சரி என்னமோ தொலையிட்டேன். ஃபோனிൻ്റെ காசு சொல்லிட்டு வாங்கினா எதுக்கானு. அதனால என்ன தெரியும், இந்த பிரச்சனை வந்து லாஸ்ட் இப்போ இவன் நேரடி மத்தியானம் வீட்டுக்கு வந்துச்சு. ஃபோன்காரன் வீட்டுக்கு வந்துச்சு. ஓனர் அங்கே கேட்டு மாற்றிக்கிட்டு கட்டி பூச்சிட்டு ஓனர் இந்த கேட் பூட்டிருக்கோம், அந்த கேட் திறந்து ஓனர் வந்துட்டு யாரும் கேட்டான், இவர் ஒரு 2000 ரூபா கட்டான்னு இல்லை வந்து. ഞാൻ അപ്പം ഇല്ല കച്ചിയിൽ പണം കൊടുക്കണം. 2 പേര് തൂക്കിട്ട് പോയി. എന്താ കച്ചിയിൽ ADMK പണം நீங்கள் எந்த கட்சியில் பணம் ADMK ഞാൻ BJP. அப்போ ADMK கூட்டணி தானே. அப்போ காசு கொடுக்கணும்ல. ஒருத்தர் சந்தில் நிற்குது, போலீஸ் வருதா இப்படி இந்த வீதி வந்து 4 பேர் அங்கே இங்கே நிற்குது. அவரை கையில் கட்சிக்காரையில் 1000 காசு வேறு ஆளாயில் காசு அவரவர் போய் வாங்கிக்கோ சொல்லும்போது நாங்கள் காசு கொடுத்துருவோம். அப்படி நிற்கிறேன். இவன் வந்து அப்படியே எனக்கு அங்கே வெள்ளடிச்சு எடுக்க முடியும். ஓனர் முன்னாடி இவர் லாஸ்ட்டு டியூ கெட்டாவே இல்லை. வீட்டே சொல்லிச்சு. ഞാൻ IT கம்பெனி வேலைக்கு போனேன். அவர் பவிதா ஜுவல்லரி முன்னாடி வச்சு கொடுத்தாச்சு. எல்லாம் ஜுவல்லரி கொண்ட கேமராவில் காமிச்சாச்சு. அப்போ அவன் என்ன சொல்ல தெரியுமா, சத்யா நீங்கள் பொருள் எடுத்ததில் பேலன்ஸ் இருக்குது 9,000 ரூபா 1000 ரூபா ஃபைன் வந்துட்டு 1900 ரூபா. அப்போ நீ 1916 கையில் வாங்கினது ഇവർ തരില്ല ചൊല്ലി ഇവർ തരില്ല ചൊല്ലിയിട്ട് ഞാൻ இப்படி ஃபோனிൻ്റെ காசு தந்தாது ஃபைன் தரலான்னு சொல்லிட்டு அப்பா லாஸ்ட் ஓனர் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் காலி பண்ணிக்கோ. அதனால் தேவையில்லாத பிரச்சனை கரெக்டாக என்ன போனீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. நான் அவர்கிட்ட சொல்லிச்சு அதை விட்டுருங்க. இன்னைக்கு அவர் 2 பேரும் கணக்கு முடிச்சு கழுத்தில் பாரு, கழுத்தில் சரி ப்ரெஸ்லைட்டு எல்லாம் கொண்ட வச்சு 5000 வச்சு அவரை எல்லாம் தொலைச்சி விட்டேன். சரி விட்றா, இனி இந்த கருமத்து வராதான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, இப்போ நான் கட்டுவேன் இந்த மாதம் അടുത്ത മാസം എനിക്ക് ഒരു 10ആം തീയതിക്ക് മേലെ പണം ഞാൻ കെട്ടുള്ളൂ. തരുള്ളൂ. അത് കഴിഞ്ഞാൽ കറക്റ്റായിട്ട് നിങ്ങൾ അക്കൗണ്ടിൽ പണം வந்துடுவேன். കാരണം இந்த அக்கௌண்ட் ഞാൻ மாற்றுறேன், வேற பேங்கில் தருவேன். நீங்கள் இந்த பணத்தை கொடுத்துருங்க, அடுத்த மாதமும் உங்களுக்கு ஏதாவது ஏன்னா நான் உங்களுக்கு 15ஆம் தேதி இல்லை. ഞാൻ என்ன சொல்கிறது தெரியுமா, 2 மாதம் இந்த ஒய்ஃபுக்கு ஒரு ஆப்ரேஷன் வந்தேன்.
வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 2 லட்சம் ரூபாய் இப்போ பேங்க்கு கட்டி கர்ப்பப்பை அதுக்குள்ளே கெட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லா ஆஸ்பத்திரியிலும் போனேன். எங்கே இப்போ 2 லட்சம் 3 லட்சம் சொல்லிட்டு ஒற்றைக்கால் மண்டபத்தில் அங்கே ஆஸ்பத்திரி இருக்குது. அந்த அந்த பெரிய மெடிக்கல் காலேஜ் பேரையே மறந்துச்சு. அங்கே போய்ட்டு 1 லட்சம் ரூபா சரியா. പിന്നെ 15 നാൾ ഇരുന്നത് 60,000 1,60,000 നിന്ന നിപ്പിൽ കെട്ടിയച്ചില്ല. അപ്പോൾ എല്ലാം പെൻഡിങ് ആയി போச்சு. கல்பா மெடிக்கல் காலேஜ் எல்லாம் பெண்டிங் ஆகி போய் இந்த ப்ராப்ளம் தான். இதனால் எனக்கு ஆக வந்து அங்கே போயிட்டு சேச்சி ஃபோன் பண்ணிட்டு கதக போய் தட்டினேன். தேவையில்லாத விஷயம் தானே. ஏன்னா அவள் ஐடி கம்பெனி அவள் நைட்டு தூங்கிட்டே இருக்கிறான். ஒரு நிமிஷம் நைட்டு டியூட்டி எனக்கு சொன்னாங்க நான் தரேன் சார் புதன்கிழமை நீங்கள் வாங்க. இல்லை அது இங்கே வந்து ஏதோ தொந்தரவு பண்ண வேண்டாம் சொல்லிட்டு. காரணம் அவர் வந்து கவுண்டர் பெரிய ஆள். அவர் 10-50 ஏக்கர் தோட்டம் இருக்குது எங்கள் பொள்ளாச்சியில். ஆமாம், நமக்கு நம்பி வீடு தந்துட்டு போனேன் ஒரு 8,000 ரூபா வாடகைக்கு சரியா. என்ன இங்கே அவங்க அண்ணன் தான் இந்த பக்கம் கம்பெனி வச்சிருக்கிறான். அவன் வந்துட்டு வெளியில் போனேன். இன்னும் தம்பி உங்கள் வீட்டில் குடியிருக்கிற அவருக்கு தினம் ஒருத்தர் வந்து சத்தம் போட்டுட்டு போனேன். உடனே ஓனர் ஃபோன் பண்ணுறேன். என்ன நீங்கள் யாருக்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கினேன்? ஒரு ஃபைனான்ஸ் வந்து வாங்கல. இந்த ஒரு ப்ராப்ளம் ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. எங்களுக்கு கரெக்டாக 4,500 ரூபா பிடிச்சாச்சு. அதனால் சார் இந்த மாதிரி பிரச்சனை இங்கெல்லாம் ஆள் வந்து சத்தம் போடாதுன்னா நீங்கள் காலி பண்ணி போயிடும். தேவையில்லாத விஷயம் தானே. அதனால் அவனை தொலைச்சி விட்டேன். மயிறு இனி வரவே வேண்டாம். உங்களை லோன் மட்டும் தான் இருக்குது. வேற எல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் சந்தோஷம். வேறு கழுத்தில் வெள்ளிச்சு கையில் ப்ரெஸ் லைட் எல்லாம் கூட 5,000 கொண்ட வச்சு பணம் கொண்டு வந்தீங்க. பாவம். எப்படியோ வீட்டுக்கு வந்து வந்துட பண்ணுறேன். $3,100 58 48 50 ரூபா விட்டு அவ்வளோதான். எங்கிட்ட 1 ரூபா கூட இல்லை. 50 ரூபா இருக்காண்ணா? வீட்டில் இருக்கா உங்களுக்கு? இல்லைன்னு டீ சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேணும், எல்லாம் கட் பண்ணி இருக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட்டை நான் என்ன அக்கௌண்ட் மாற்றி தருவேன். எங்கள் வைஃபிൻ്റെ அக்கௌண்ட்டை மாற்றி தருவேன் உங்களுக்கு சரியா. அது வந்து இந்தியன் சரி. ഇതിൻ്റെ பில் எப்படி வருது? சரி எத்தனை மாதம் ஆயிடுச்சு? நான் கேட்டேன். இந்த வந்துருச்சுங்க. நான் இருங்க அனுப்பிச்சி விட்றேன். ஓப்பன் ஆகிடுச்சு, இருங்க அனுப்பிச்சி விட்றேன். இல்லை 50 ரூபா ரவுண்டாக போச்சு. 3,048 சரி 48. சரி இது எத்தனை மாதம் ஆச்சு? இது இப்போ எல்லாமே 2 மாதம் நான் கட்டி டைரெக்டாக பேலன்ஸ் கட்டி முடிச்சுக்கலாம். அது ஒரு சிக்கல் மாட்டிது. அண்ணன் பையனை ஃபீஸு கட்டுறதுக்கு நான் எடுத்து கொடுத்தேன். அவன் கட்டணும்னு நினச்சேன். அதுவும் தொலைஞ்சு போச்சு. பையனை காலேஜ் சேர்த்துறதுக்கு பணம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இதை எடுத்து கொடுத்தேன். அவங்க கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மொபைல் நம்பர் சார் 86 82 90 26 61.